எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. எதுக்கு கூப்பிட்டீங்க? பரவாயில்லையே மேடம், பேசிட்டீங்க. நீங்க கூப்பிட்டீங்கன்னு அண்ணி சொன்னாங்க, அதனாலதான் வந்தேன். ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க, இல்ல எனக்கு படிக்க வேண்டிய வேலை இருக்கு, நான் ரூம்க்கு போறேன். என்ன இப்ப எதுக்கு இவ்ளோ பக்கத்துல? நகர்ந்து நில்லுங்க. சின்னது நகர்ந்து நிக்கணுமா? கையல், இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. சாதாரணமா இருக்க, கொஞ்சமாச்சும் சரி கையல். எனக்கு சிரிப்பு வரல. ஏய், என்ன சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு, நம்ம வீட்லயே எப்படிடா சொல்ல போறோம்னு பயந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுவும் நமக்கு மேரேஜ் எல்லாம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. நீ என்னன்னா சந்தோஷமா இல்லாம இப்படி உம்மன்னு இருக்க? ஓ, என்னது ஓவா? ஏய் கயல், இதுக்கு இவ்வளவுதான் ரியாக்ஷனா? ஏய், இப்ப எதுக்கு தள்ளி போன? எதுவா இருந்தாலும் அப்படியே சொல்லுங்க. எதுக்கு வர சொன்னீங்க? எனக்கு வேலை இருக்கு. என்ன வேலை? அதான் ப்ராஜெக்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன? ப்ராஜெக்ட் முடிஞ்சாலும் செமஸ்டர் எக்ஸாம் இருக்குல்ல, படிக்கணும். படிக்கிற வேலை இருக்கு. அதான் இன்னும் 15 டேஸ் டைம் இருக்குல்ல, ஸ்டடி ஹாலிடே தானே, அதுக்குள்ள நீ படிச்சிட மாட்டியா என்ன? இருந்தாலும் படிக்கணும்ல. என்னன்னு சொல்லுங்க, நான் கிளம்புறேன். சூர்யா, நகருங்க. எதுக்கு இவ்ளோ பக்கத்துல? நகருங்க. பாரா கையலாது. அப்புறம் நானே விலகி விலகி போனாலும் நெருங்கி நெருங்கி வந்து என்ன வம்பிழுப்புவேன். இன்னைக்கு என்னன்னா, நானா நெருங்கி வந்தாலும் இப்படி எல்லாம் சொன்னா எப்படிமா? அதான் உங்களுக்கு பிடிக்கல சூர்யா. முன்னாடிலாம் உங்ககிட்ட வரணும்னு எவ்வளவு ஆசையா வருவேன் தெரியுமா? ஆனா இப்பெல்லாம். கையல், ம் என் மேல உனக்கு இன்னும் கோபம் போகல? எனக்கு புரியுது கையல். அன்னைக்கு நடந்ததுல உனக்கு கண்டிப்பா என் மேல கோவம் இருக்கு. அதனாலதான் என்கிட்ட இருந்து விலகி விலகி போறேன்னு எனக்கு தெரியும். ஆனா சொன்னா புரிஞ்சுக்கோ, நான் அப்படி பேசுனதுக்கு வேற காரணம் கையல். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. பொய் சொல்லாதீங்க சூர்யா. அப்படி என்ன காரணம்? நீங்க சொல்ற காரணம் எதுவும் நம்புற மாதிரி எனக்கு தெரியல. என்னதான் இருந்தாலும் உங்களை யாரும் தப்பா நினைக்க கூடாதுன்னு தானே நினைக்கிறீங்க. இனிமே யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க, பயப்படாதீங்க. ஏன்னா எதான் கல்யாணமே முடிவு பண்ணிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் யாரும் உங்களை எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்க. போதுமா? ஏய் கயல், என்ன பேசிட்டு இருக்க? இங்க பாரு, நான் எதுக்காக சொல்றேன்னு தெரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு எப்படி ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. கயல், நான் சொன்னதுதான் உண்மை. இங்க பாருங்க சூர்யா, நீங்க எங்க அத்தை ஏதோ பேசினாங்க, அதனாலதான் உன்னை அவாய்ட் பண்ணேன்னு சொல்றீங்க. ஆனா அப்படி என்ன பேசினாங்கன்னு என்கிட்ட சொல்லணும்ல. சொன்னாதானே எனக்கும் தெரியும். அப்படியே அவங்க பிளான் பண்ணாலும் என்ன நடந்திருக்க போது? என் அண்ணனுங்க இருக்காங்க, நீங்க இருக்கீங்க. உங்களெல்லாம் மீறி எனக்கு ஏதாச்சும் ஆபத்து வருமா? கயல், சரி விடு. அந்த பிரச்சனையே இப்ப முடிஞ்சிருச்சு. இப்ப எதுக்கு தேவையில்லாம அதை பத்தி பேசிக்கிட்டு? இங்க பாரு, நம்ம நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ பாத்தியா, எதிர்பார்க்காம சடனா முடிவாயிருக்கு. இதை நினைச்சு சந்தோஷப்படணும் கையல். இப்ப நம்ம சந்தோஷமா இருக்கணும். எத்தனை நாள் என்கிட்ட கேட்டிருக்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு. இன்னைக்கு என்னன்னா, கல்யாணமே ஆக போகுது. இப்போ இப்படி இருந்தா எப்படி கையல்? அதெல்லாம் நான் சும்மா உங்ககிட்ட வம்பு இழுத்துட்டு இருந்தேன். ஆனா படிப்பெல்லாம் முடிக்காம எப்படி? இப்ப கூட எனக்கு டபுள் மைண்டடா தான் இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சூர்யா. ஆடியே, இங்க பாருடி, இப்பதான் நான் நிம்மதியா இருக்கேன். அதுக்குள்ள திருப்பியும் ஒரு குழப்பத்தை உண்டாக்கிறாத. ம், ம். சரி, நான் கிளம்புறேன். அதான் ஏன் வந்ததுல இருந்து கிளம்புறேன் கிளம்புறேன்னே சொல்லிட்டு இருக்கேன். ம், நீங்க வேணா மறந்துருக்கலாம் சூர்யா. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் இந்த மாதிரி உங்ககிட்ட க்ளோஸா நின்று பேசுறது, வம்பிழுக்கிறது, இதெல்லாம் பிடிக்கலன்னு நீங்களே சொல்லிட்டீங்கல்ல. அதுக்கப்புறமும் திரும்ப திரும்ப செய்யறது நல்லா இருக்காது சூர்யா. அதனாலதான் சொல்றேன், நான் கிளம்புறேன். ஓ, இதுக்கப்புறமும் உன்கிட்ட பொறுமையா பேசுறேன் பத்தியா? என்ன சொல்லணும்டி? பூக்கள் பூக்கும் தருணம் ஆறுயிரே பார்த்ததாரும் இல்லையே. புலரும் காலை பொழுதை முழுமதையும் பிரிந்து போவதில்லையே. நேற்று வரை சூர்யா, என்ன கையெடுங்க. என்னம்மா, வார்த்தையே வரல? சூர்யா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, கையெடுங்க. சரி, எடுக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? கை எடுத்துட்டு சொல்லுங்க. கை எடுக்கிறதுக்கு தாமா கண்டிஷனே. ஷோ,
சரி, சொல்லுங்க. அன்னைக்கு கோவத்துல தான் அம்மு அந்த மாதிரிலாம் பேசினேன். மத்தபடி எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல. நான் எதுவும் மனசார பேசவே இல்ல அம்மு. இங்க பாரு, யார்டி சொன்னா நீ இந்த மாதிரி பண்றதெல்லாம் பிடிக்காதுன்னு? உண்மையை சொல்லட்டுமா? எனக்கு அதுதான் பிடிக்கும். என் அம்மு நான் விலகி விலகி போறப்போ என்னை துரத்தி துரத்தி என்கிட்ட வருவா தெரியுமா? அதுதான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இங்க பாரு, இத்தனை நாள் அதை மிஸ் பண்ணிட்டேன் அம்மு. கல்யாணம் வரையும் அதை மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. அதுக்கப்புறம் எப்படியும் நீ என் கூட தான் இருப்பேன். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் வேற. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்றதுல தாண்டி கிக்கே இருக்கு. இல்ல சூர்யா, அதெல்லாம் வேண்டாம். அன்னைக்கு நீங்க பேசினது கரெக்ட் தான் சூர்யா. எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. ப்ளீஸ் வேண்டாம், விடுங்க. அம்மோ. சரி, இப்ப என்ன? நான் சாரி கேட்டா சமாதானம் ஆயிடுவியா? இப்ப கூட மனசார கேட்கணும்னு உங்களுக்கு தோணலல்ல? நான் சமாதானம் ஆகணும்னு சாரி கேட்கணும்னு சொல்றீங்க இல்ல? உங்களுக்கா கேட்கணும்னு தோணல. அப்பா, அது எப்படி? எல்லா பொண்ணுங்களும் இப்படிதானா, இல்ல நீ மட்டும்தான் இப்படியா? ஒன்னு சொன்னா போதும், அதுல இருந்து வேற ஒரு காரணத்தை எடுத்து சண்டை போடுறீங்க. எப்படி உங்களால மட்டும் முடியுது? சூர்யா வேண்டாம், இப்படி எல்லாம் பேசாதீங்க, எனக்கு கோவம் வந்துடும். அப்படியா? அப்பா, என் அம்மு கோவப்பட்டாச்சும் பேசுறேன்னு சொல்றாளே. இடி, எவ்வளவு நாள் ஆச்சு அம்மு? கிட்டத்தட்ட 2 மாசம் அம்மு. என்ன பேசாமே ஏங்க வச்சிட்டல? ம், ம். அம்மு, இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? உன்கிட்ட சொல்லலான்னு ஃபோன் பண்ணா என் போனை கூட எடுக்கலல்ல. உன் மேல கோவத்தோட தான் வந்தேன். ஆனா இன்னைக்கு எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுல. செம்ம ஹாப்பியா இருக்கமோ. எத்தனை நாள் நம்ம பயந்துருப்போம், வீட்ல எல்லாரும் ஒத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு. பாத்தியா, எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு. உன் அக்கா கூடயே நமக்கும் கல்யாணம் ஆக போகுது. ம். அம்மோ, ப்ளீஸ் டி. சாரி. இதுக்கப்புறம் எப்பவும் என் அம்மாவை அப்படி திட்ட மாட்டேன், போதுமா? இப்படி இருக்காத அம்மோ. இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. நீ சிரிச்சாதானே நல்லா இருக்கும். இப்படி உம்முனே இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்கு அம்மோ. ப்ளீஸ் அடி, சிரி. ப்ளீஸ் 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 அம்மோ. சாரி சாரி. அப்பா, ஒரு வழியா என் அம்மா சிரிச்சிட்டேன். இப்பதான் செல்லம் அழகா இருக்க. சூர்யா, எவ்வளவு நாள் ஆனாலும் உங்க சேட்டை மட்டும் குறையாத. பேச்ச பாரு. ம்ஹும். எப்பவும் என் அம்மு கிட்ட இப்படியே தான் இருப்பேன். அதுக்காக நமக்குள்ள சண்டையே வராது. கோவப்பட மாட்டேன், திட்ட மாட்டேன், அப்படிலாம் எதுவும் இல்ல. எனக்கும் கோபம் வரும், சண்டை போடுவேன், திட்டுவேன், எல்லாமே நடக்கும். இருந்தாலும் என் அம்மாவோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். இதே மாதிரி என்னால முடிஞ்ச வரையும் சீக்கிரமா சமாதானம் ஆயிடுவேன். ஓகே? ஆனா சூர்யா, இப்பவே சொல்றேன், இப்ப சண்டை போட்டு 2 மாசம் பேசாத இருந்த மாதிரி அப்புறம்லாம் இருக்க மாட்டீங்கல்ல. என்னதான் சண்டை போட்டாலும் என்கிட்ட பேசிடணும், சரியா? நானே கோவப்பட்டு சண்டை போட்டாலும் நீங்க தான் வந்து சமாதானப்படுத்தணும். ஓகே? ஓகே மேடம். நிழல் தரும் இவள் பார்வை வழி எங்கும் இனி தேவை. உயிரே உயிரே உயிர் நீதான் என்றார். அபிக்குட்டி, அப்பாவை பார்க்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னைக்குதான் வந்திருக்கா? ஓ, அம்மா வேண்டான்னு சொல்லிட்டாங்களா? இரு இரு, அம்மா வரட்டும், அப்பா என்னன்னு கேக்குறேன். சரிடா தங்கம், அம்மா வரட்டும். ஏன் என் பிள்ளை என்கிட்ட பேசவே அனுப்ப மாட்டேன்றீங்கன்னு சண்டை போட்டலாம். ஏய், நீ எதுக்கு சிரிக்கிற? நான் என் பிள்ளைகிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். உனக்கு நாங்க பேசிக்கிறது பார்த்தா சிரிப்பா இருக்கா? இல்ல, அவ ஒரு ஆளு, அவகிட்ட நீங்க கேள்வி கேக்குறீங்க, அதுக்கு அவ சொல்ற பதிலுக்கு வேற ரிப்ளை பண்றீங்க. அதான் சிரிப்பா வருது. பாரா தங்கம், உன் நித்யாமா எப்படி சொல்றாங்கன்னு அடி போட்டுடலாமா? என்னது? அபிக்குட்டி சொல்லு, அம்மாவை அடிக்க கூடாது, அம்மாக்கு வலிக்கும்னு சொல்லுடா. அம்மா வலிக்கும்ல, பாவம்லப்பா. பாத்தியாடி, என் பிள்ளை உனக்கு பாவம் பாக்குறான். என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? அபி உனக்கு பாவம் பாக்குறான்னு சொன்னேன். ஏன்? இல்ல, நீங்க என்ன டீ போட்டா கூப்பிட்டீங்க? ஆ, அது அது ஒரு ஃப்ளோல வந்துச்சு நித்யா. சாரி. எதுக்கு? நான் இப்ப எதுவுமே சொல்லலையே. நீங்க அப்படி கூப்பிடுறதெல்லாம் எதுவும் தப்பு இல்லையே. அப்புறம் எதுக்கு சாரி கேட்டீங்க? ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டீங்கல்ல, அதான் கேட்டேன். நித்யா, இப்போ என்ன சொன்ன? அப்போ நான் உன்னை டீ போட்டு கூப்பிட்டா உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையா? ம். இதுல எனக்கு என்னங்க ப்ராப்ளம் இருக்கு? எனக்கு ஓகே தான்.
ஆம் அபி, ஆமாடா. அப்பாதான் சொன்னேன். இங்க பாரு, பெரியவங்கள எப்பவும் டீ போட்டு கூப்பிட கூடாது, மரியாதை கொடுத்து பேசணும்னு தான் அப்பா சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனா அம்மாவ அப்பா கூப்பிடலாம்டா, அதுல தப்பு இல்ல. ஆ அபி, தப்பு. பெரியவங்கள அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. யாரையும் மரியாதை இல்லாம பேசக்கூடாது, டீலாம் போட்டு கூப்பிடக்கூடாது. அது அப்பா தெரியாம சொல்லிட்டேன்டா. இனிமே அப்பா அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். நீ எப்பவுமே சொல்லக்கூடாது, சரியா? இதுதான் எங்க அபிக்குட்டி. குட் கேர்ள். என் பட்டுக்கிட்ட இந்த மாதிரி பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? அபி, அப்பாக்கு இப்ப உடம்பு சரியில்லை, அதனால தான்டா அப்பா படுத்திருக்காரு. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அப்பா திரும்பவும் பாப்பா கூட வந்து விளையாடுவாரு. அது வரையும் அப்பாவை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அப்பா ரெஸ்ட் எடுக்கட்டும். ஆமாடா, அப்பாக்கு உடம்பு சரியில்லை, அப்பா ரெஸ்ட் எடுக்கட்டும். அப்பாக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் பழையபடி வந்து அபிக்குட்டிய தூக்கி கொஞ்சுவாரு, விளையாடுவாரு. அப்பா கூட நீ ஜாலியா பைக்ல போலாம், சரியா? ஆமாடா அபி, அப்பாக்கு சீக்கிரமா உடம்பு சரியாயிடும். உடம்பு சரியானதுக்கு அப்புறம் கண்டிப்பா என் பிள்ளைய தூக்கி விளையாடுவேன், வெளியே பைக்ல போலாம், சரியா? பாப்பாக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே அப்பாவே வாங்கி கொடுப்பேன். இப்பெல்லாம் அபிக்குட்டி ரொம்ப குட் கேர்லா இருக்கா. எது சொன்னாலும் சமத்தா கேட்டுக்கிறா. இங்க பாருமா, என் பொண்ணு எப்பயுமே சமத்துதான். இப்பயுமே எங்க அபிக்குட்டி செல்ல குட்டி தான். போதும் போதும், உங்க பிள்ளைக்கு செல்லம் கொடுத்தது. வாங்க நீ. ஆதி, இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா? இன்னும் தூங்கலையா நீங்க? இவ இருக்கனால தானே தூங்காம இருக்கீங்க. நான் அப்பவும் சொன்னேன், அப்பாவை போய் டிஸ்டர்ப் பண்ணாத, நீ இங்கே இருன்னு. கேட்காம நான் நித்யா அம்மா கூட போவேன்னு ஓடி வந்துட்டா. சோ, உங்களை டிஸ்டர்ப் பண்றால. இப்போ நான் கூட்டிட்டு போயிடுறேன் ஆதி, நீங்க தூங்குங்க. என்ன நீங்க அபி போய் என்ன டிஸ்டர்ப் பண்ணுவாளா? என் செல்ல பிள்ளை அவ இருந்தா எனக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ் சொல்லுங்க? அவ இருக்கனாலதான் நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்கேன். ஆமா, நீ என்ன நீங்க எதுக்கு அபிய என் ரூம்க்கு வர சொன்னா விடவே மாட்டேன்றீங்களா? என்ன பார்க்கவே வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கீங்களா? இப்படிலாம் நீங்க சொல்லலாமா? அபி பாருங்க, உங்களை பத்தி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றா. இப்படியா பண்ணுவீங்க? என் பிள்ளைய என்ன பார்க்க விட மாட்டேன்றீங்க? அபி, அப்பா கிட்ட வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணா உங்க அப்பா சொன்னா நான் கேட்டுருவேனா? நான் சொன்னல, அப்பாக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு. எதுக்கு இப்ப வந்து அப்பா கிட்ட எப்படி சொல்லியிருக்கேன்? அனி, சரிப்பா, உங்க முன்னாடி உங்க பிள்ளைய நான் எதுவும் சொல்லல, போதுமா? அப்பா, வீட்ல இருக்கவங்க எல்லாரும் இவ்வளவு சப்போர்ட் பண்ணீங்கன்னா அந்த பிள்ளை எப்படி நாங்க சொல்றதை கேட்கும்? அதெல்லாம் தெரியாது. எங்க பிள்ளைய திட்டக்கூடாது, அவ்வளவுதான். அவளுக்கு பொறுமையா புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கணும். அதை விட்டு திட்டினீங்க, அடிச்சீங்கன்னா பாத்துக்கங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். தப்புதாம்மா, தப்புதான். இனிமே உங்க பொண்ணை திட்ட மாட்டேன், சரியா? அக்கா, இவங்க 2 பேரும் இப்படிதான் இருக்காங்க. இவங்க நடுவுல நாம போனோம், நம்மள ஒரு வழி பண்ணிடுறாங்க. ஆமா நித்யா, எப்பவும் நடக்கிறது தானே. ஆமாக்கா. சரி நித்யா, இந்தா பிளாஸ்க்ல சுடு தண்ணி கொண்டு வந்திருக்கேன், இங்க வச்சுட்டு போறேன். நீ கீழே போக வேண்டாம், சரியா? அப்புறம் அபிய கொடுமா, நீயும் படுத்து தூங்கு. ஆதிக்கும் மாத்திரை கொடுத்துருக்க, டயர்டா இருப்பாரு, ரெஸ்ட் எடுங்க. நான் கிளம்புறேன். அபி, வாடா. இல்லக்கா, பரவாயில்ல, கொஞ்ச நேரம் இருக்கட்டும். சொன்னா கேளு நித்யா, 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க. ஆதி ரொம்ப நேரம் முழிச்சிருக்க கூடாதுல்ல, சொன்னா கேளு. நாளைக்கு வந்து கொஞ்ச நேரம் விளையாடுவா, சரியா? சரிங்கக்கா. அபி, வாடா. அக்கா, அவதான் இங்க இருக்கேன்னு சொல்றால, நான் பாத்துக்கிறேன்க்கா, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. ஆமா நீ, அவ இங்க இருக்கட்டுமே. இல்ல ஆதி, பரவாயில்ல. உங்களுக்கு உடம்பெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் எத்தனை நாள் வேணாலும் நீங்க அவளை கூட வச்சுக்கோங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா இப்ப வேண்டாம், 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க, சரியா? அபி, நீ வா. அங்க பாரு, அப்பா வந்திருக்காரு. அப்பா உன்னை கேட்டுட்டே இருந்தாரு தெரியுமா? நீ பாரு, அப்பா கிட்ட சாக்லேட் கேட்டல்ல, அப்பா உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்காரு. வரியா? போலாமா? அபிக்குட்டி, அப்பாக்கும் அம்மாக்கு குட் நைட் சொல்லு. குட் நைட் தங்கம். சரிப்பா, நான் கிளம்புறேன். சரிங்கக்கா. அபி இருக்கப்போ ஜாலியா இருந்துச்சுல்ல? அவ கூட இருந்தா டைம் போறதே தெரியாது. ஆமாங்க, அவ இருக்கனாலதான் எங்களுக்கும் டைம் போகும், ஜாலியா இருக்கும் அவ கூட இருந்தா. சரிங்க, ரொம்ப நேரம் ஆச்சுல்ல, தூங்குறீங்களா? இல்ல நித்யா, ஒரு கொஞ்ச நேரம் பேசலாமா? எனக்கு தூக்கமே வரல. டேப்லெட் போட்டிருக்கீங்களே, அப்புறம்? என்னன்னு தெரியல. சரி, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம், அப்புறமா தூங்குங்க. ஓகே. நித்யா, இன்னைக்காச்சும் சொல்ல, நம்ம ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு என்ன ஆச்சு, எப்படி நடந்துச்சு? எனக்கு ஒண்ணுமே தெரியல. இன்னைக்காச்சும் சொல்லலாம்ல? அத பத்தி கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேன்றேன்.
ஏங்க, நான் உங்ககிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டேன் அதை பத்தி இப்போதைக்கு கேட்காதீங்கன்னு. நான் சொல்லவும் மாட்டேன். உங்களுக்கு கம்ப்ளீட்டா கியூர் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்றேன். அது வரையும் அதை பத்தி யோசிக்கவே கூடாது. சொன்னா கேட்கவே மாட்டேன்றல. ஆனா எனக்கு தான் நித்யா ஒரு மாதிரியாவே இருக்கு. அதெல்லாம் எந்த மாதிரியும் இல்ல, தேவையில்லாம யோசிக்காதீங்க. ம். இங்க பாருங்க, உங்ககிட்ட திரும்பவும் சொல்றேன், அதை பத்தி எதுவும் யோசிக்காதீங்க. எல்லாம் சரியாயிடும். ம். சரி, இதுக்கப்புறம் கேட்க மாட்டேன் போதுமா? பாக்குறேன், டெய்லி இப்படிதான் சொல்றீங்க, ஆனா டெய்லி இதே கேள்விதான் கேக்குறீங்க. அது ஒன்றும் இல்லம்மா, என்னாச்சுன்னு ஒரு கியூரியாசிட்டி தான். அதெல்லாம் இப்போதைக்கு ஒன்றும் தேவையில்ல. யோசிக்காம நிம்மதியா தூங்குங்க. கரெக்டு தான் நித்யா. ஆனா ஒரு மாதிரி ரூம்லயே இருக்கிறது கூட ஒரு மாதிரி இருக்கு தெரியுமா? ஆனா உங்களால ரொம்ப நேரம் உட்கார முடியல இல்லைங்க? இல்லைன்னா நான் கார்டனுக்காச்சும் கூட்டிட்டு போவேன். இல்ல நித்யா, இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முடியுது, ரொம்ப கஷ்டமாலாம் இல்ல. சரி, ஓகே. அப்போ நாளைக்கு ஈவினிங் நம்ம கார்டன்ல போய் கொஞ்ச நேரம் இருக்கலாம். அப்படியும் அங்க விளையாடுவா, எல்லாரும் அங்கேயே உட்காந்து பேசலாம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல. ஆமால, நீ சொல்றது கூட கரெக்டா தான் இருக்கு. அப்ப சரி. சரி, இப்ப தூங்கலாமா? ம். அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒண்ணு. இப்போ தூங்கலாமா? ம். நீ என் அருகில் வந்த நிலையே நானும் மனதில் சென்று ஒளியே நீ என் மனதில் என் உருவம் கண்டுபிடிப்பாயா கலக்குள்ளே எஸ் எஸ் சார், இன்னும் 2 டேஸ்ல கண்டிப்பா ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும். ஸோ யூ நோ நீட் டு வரி சார். எஸ் கார்த்திக், ஐ நோ அபவுட் யூ. டோன்ட் வரி சார். கண்டிப்பா நீங்க கேட்ட டைம்க்கு உங்க ப்ராஜெக்ட் ரெடியா இருக்கும். ஓகே கார்த்திக், ஹாவ் அ குட் டே. பாய் பாய் சார். இங்க என்ன பண்றீங்க? நான் கூட நீங்க தூங்கிருப்பீங்களோன்னு நினைச்சிட்டே வந்தேன். அது யூஎஸ் கிளைண்ட் ஒருத்தர் கால் பண்ணாங்க. அவங்களுக்கு இப்பதானே மார்னிங், ஸோ இப்பதான் கால் பண்ணாங்க. ஸோ கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆமா மேடம், அதிசயமா 10 மணிக்கெல்லாம் வந்துட்டீங்க போல. என்னங்க, கிண்டல் பண்றீங்களா? அப்புறம் 10 மணி வரையும் உனக்கு என்னடி வேலை? அப்படி என்னதான் பண்ணுவீங்க நீங்க 3 பேரும் கிச்சன்ல? என்னங்க நீங்க, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே வந்துட முடியுமா? இருக்கிற பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு வந்தாதான் மார்னிங் நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கும் தெரியுமா? அப்படி இல்லைன்னா நைட்டு கூட தூக்கமே வராது. எப்படா அந்த பாத்திரத்தை இருந்து கழுவும்னே தோணிட்டு இருக்கும். அதான் நைட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்தாதான் நல்லா இருக்கும். காலையில எல்லாம் பெண்டிங் இருந்துச்சுன்னா அந்த வேலையை முடிக்கிறதுக்கே ஒரு டைம் இருக்குமா? அதாங்க. அக்கா மட்டும் எப்பவும் தனியா தானே செய்வாங்க. இப்போ நாங்கெல்லாம் இருக்கப்போ அவங்க மட்டும் ஏன் தனியா செய்யணும்? இப்போ நாங்க 3 பேரும் சேர்ந்து செஞ்சோம்னா சீக்கிரமாவே முடிஞ்சிருது. சோ எல்லாருமே சீக்கிரமா படுக்க போயிடலாம்ல. ம். கரெக்ட் தான். ஆனா ஒண்ணு, லேட்டா வரதுக்கு எப்பவும் ஒரு ரீசன் ரெடியா வச்சிருக்கீங்க. மாமா. அதானே, ஏதாச்சும் திட்டலான்னு ஆரம்பிச்சா போதும், உடனே மாமான்னு கூப்பிட்டு கவுத்துடுறேன். அனிதா, நல்லா உண்மையான அட்மார்க் பொண்டாட்டி மாதிரியே நடந்துக்கிற. இங்க நான் உங்க உண்மையான பொண்டாட்டி தான். என்ன இப்படி சொல்றீங்க? அம்மாமா இரு, நான் சும்மா நார்மலா தான் சொன்னேன். அப்பா, நீ என் பொண்டாட்டி தான் போதுமா? அப்படி வாங்க. சரி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதிசயமா வந்து பால்கனில நின்னுட்டு இருக்கீங்க. எப்பவும் பெட் மேலதான் உட்கார்ந்துருப்பீங்க. ஒன்னும் இல்ல அனிதா, சும்மா வெளியே காத்து நல்லா இருக்கு பத்தியா, அதனாலதான் வந்தேன். ஓய், என்னம்மா ஒரே புன்னகையா இருக்கு? இவ்ளோ பக்கம்லாம் வந்து நிக்க மாட்டியே, என்ன அதிசயம்? அதுவா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுங்க. அதானே பார்த்தேன், ஏதோ காரியம் ஆகணும், அதுக்கு தானே இவ்ளோ க்ளோஸா வந்து நின்னுட்டு இருக்க. என்னங்க நீங்க அப்படிலாம் நினைக்க கூடாது. நான் போய் அப்படி நினைப்பேனா? அனிதா, இப்படிலாம் நீ பேசுற ஆளே இல்ல. இப்போ இப்படிலாம் பேசுறனா ஏதோ பெருசா கேட்க போற. ஏய், எதுவும் பிரச்சனை எதுவும் இல்லல்ல? சோ, பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. அது வந்து சொல்லு. ம், அது அம்மா ஃபோன் பண்ணாங்க. சரி வீட்ல எல்லாரையும் கேட்டதா சொன்னாங்க. சரி. அப்புறம் அது என்னன்னாங்க, அது வந்து அம்மா கோவிலுக்கு வராங்களாம். சரி. அதாங்க, கோவிலுக்கு வராங்களாம். சோ என்னையும் வர சொன்னாங்க. போயிட்டு வரட்டுமா? அனிதா, முழுசா சொல்லு. அம்மா கோவிலுக்கு வராங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா அதுக்கு இந்த மாதிரி பெர்மிஷன்லாம் நீ கேட்க மாட்டியே. ஆனா ஏதோ சரியில்லை. என்ன விஷயம்? முழுசா சொல்லு. இல்லைங்க, அது நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் அம்மா வீட்டில் போய் நான் தங்கவே இல்லைல்ல. எனக்கு அம்மா கூட இருக்கணும் போல இருக்கு. நான் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே அம்மா கூட வீட்டுக்கு போய் ஒரு 2 நாள் தங்கிட்டு வரட்டுமா? என்னாச்சுங்க?
உங்க ஃபேஸே மாறிடுச்சு. நான் போகக்கூடாதா? எனக்கும் ஆசையா இருக்குங்க. ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அம்மா கூட வைஷு கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ப்ளீஸ், நான் 2 நாள் போயிட்டு வந்துடுறேனே. என்ன மாமா, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், பதிலே சொல்லாம நிக்கிறீங்க. உங்களுக்கு ஒருவேளை விருப்பம் இல்லையா? ம், சொல்லுங்க. என்ன அனிதா இப்படி கேட்டுட்டு இருக்க? ஏங்க, என்னாச்சு? உங்களுக்கு வேண்டானா சொல்லுங்க, நான் போல. ஆனா இங்க பாருமா, உன்கிட்ட நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன், அம்மா கூட இருக்கணும் தங்கச்சி கூட இருக்கணும்னா சொல்லு, நம்ம 2 பேருமே போய் அங்க ஸ்டே பண்ணிட்டு வரலாம்னு நான் சொல்லியிருக்கேன்ல. இத்தனை நாளா என்கிட்ட நீ சொல்லாமே இருந்திருக்கல்ல. என்ன அனிதா? அப்படிலாம் இல்லைங்க. என்னமோ தெரியல, அம்மா கூட இருக்கணும் போல தோணிட்டே இருக்கு. இப்பதான் அப்படி தோணுது, அதான் ஏன்னு தெரியல. ம், போயிட்டு வரட்டுமா? இப்ப கூட போயிட்டு வரட்டுமான்னு தான் கேக்குற, போயிட்டு வரலாமான்னு கேட்க மாட்டேன்றல. ஆ, என்ன? வேண்டாம் மாமா. நீங்க மறு வீட்டுக்கு வந்த 3 நாளே கஷ்டப்பட்டு தான் தூங்குனீங்கன்னு எனக்கு தெரியும். வேண்டாங்க. இங்க இருக்க வசதி அங்க சுத்தமா இருக்காது. அதனாலதான் முக்கியமா இத்தனை நாளா நான் உங்ககிட்ட சொல்லாமே இருந்தேன். இப்போ ரொம்ப ஞாபகமா இருக்கு, அதனாலதான் சொன்னேன். சொன்ன கேளுங்க. நீங்க இங்கே இருங்க, நான் 2 நாள் இருந்துட்டு வரேன். இங்க பாரு, நான் வரக்கூடாதுன்னு வேற ஏதாச்சும் ரீசன் சொல்லியிருந்தா கூட சரி, அம்மா கூட இருக்கணும்னு நினைக்கிறாளேன்னு நான் அமைதியா இங்கே இருந்திருப்பேன். ஆனா நீ சொன்ன பத்தியா இப்போ ஒரு ரீசனு, என்னால அங்க இருக்க முடியாது. இங்க பாரு அனிதா, அப்படிலாம் கிடையாது. என்னால எல்லா இடத்துலயும் இருக்க முடியும். ஏன் அந்த 3 நாள் நான் வந்து எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்னு தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானும் வரேன். நம்ம 2 பேருமே போய் 2 days என்ன 1 week ஸ்டே பண்ணிட்டு வரலாம். ஓகே? இல்ல மாமா. இதுக்கப்புறம் நீ எதுவும் பேசக்கூடாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் போறோம். 1 week அங்க ஸ்டே பண்றோம், அவ்வளவுதான். புரியுதா? அத பத்தி இதுக்கப்புறம் பேசக்கூடாது. நாளைக்கு நீ கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வா. ஈவினிங் நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாம். ஓகே? ம், சரிங்க மேடம். அதான் பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சாச்சுல. இப்போ என்ன மாமா? என்னன்னு புரியாத மாதிரி நடிச்சதெல்லாம் போதும். இதுக்கப்புறம் முடியாதுமா. அதனால மாமா வேண்டாம். உன் பேச்ச நான் கேட்டாதானே. மாமா, ஷ்ஷ். இதுக்கப்புறம் அமைதியா இருக்கணும், சரியா? ஆரம்பிக்கலாமா? எங்க இது பால்கனி? சோ நான் போறேன் எங்க மேடம் போறீங்க? எங்க போ பார்க்கலாம். இன்னைக்கு நீ என்ன பண்ணாலும் நோ எக்ஸ்கியூஸ். அடி பாவி, அப்போ உனக்கு சம்மதம் தானே? வேணும்னே அனிதா. தேகம் என்பதென்ன ஓராடை கோபுரம், ஆடை வெல்லும் போது ஓர் காமன் போர் வரும். குறும்புகள் குறையாது, தழும்புகள் தெரியாது, காதல் தீவிரவாதி ஆயுதமானதே. என்னை திங்க